දෙදහස් පහළ වසරේ දෙමටගොඩ ප්‍රදේශයේදී ඩිෆෙන්ඩර් රථයක් යොදා ගනිමින් තරුණයෙකු පැහැර ගැනීමේ සිදුවීමට අදාළව මහාධිකරණය විසින් වසර 3ක බරපතල වැඩසහිත සිරදඬුවමක් නියම කළ හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී හිරුණිකා ප්‍රේමචන්ද්‍ර මහත්මියද අද මහාධිකරණය විසින් අප මත මුදා හැරුණා. ඒ මහාධිකරණය ලබා දුන් තීන්දුවට එරෙහිව තමන් අභියාචනාධිකරණය හමුවේ අභියාචනයක් ගොනු කර ඇති බැවින් ඒ විභාග කර අවසන් වනතුරු තමන්ව අප මත මුදා හැරෙන ලෙසට හිරුණිකා பிரேமச்சந்திர மகாத்மிய කළ ඉල්ලීමට අනුවයි. 3 வருட கட்டூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் திகதி தெமட்டகொட கடையொன்றில் பணிபுரிந்த அமில பிரியங்க என்ற இளைஞனை கடத்திச் சென்று தாக்கியமை உள்ளிட்ட 18 குற்றச்சாட்டுகளில் ஹிருணிகா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது. அதற்கமைய 3 வருட கட்டூழிய சிறை தண்டனையும் 3,60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. தண்டனைகளுக்கு எதிராக ஹிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீடு செய்த நிலையில் அவரை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.